வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் இந்த மூவகை ஞானம் பற்றி பேசியிருந்தீங்க. அதில் அவா அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ இந்த இடத்துல அவா அப்படின்னா என்ன, ஆசை அப்படின்னா என்ன? இத்தனை நாள் நாங்கள் எல்லாருமே அவானா இந்த ஆசைப்படுறதை தான் அவான்னு சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த அவா அப்படிங்கிறது வேற, ஆசை அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா? சரி, இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம் அப்படின்னு 3 விஷயத்த பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வீடியோவில் அபர ஞானம், பரஞானம் பற்றி பார்த்தோம். இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் அவா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். இது வரைக்கும் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, அவா ஆசை அப்படின்னா ஒரே விஷயம் தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி இது ரெண்டுமே வெவ்வேறான விஷயம். இதை தாண்டி இன்னும் 2 வெவ்வேறான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுக்குற ஒரு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லிங்கான வீடியோஸாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ, இதுக்கு முன்னாடி அடுத்து 1 2 3ங்கிற மாதிரி தான் இந்த சீரீஸ் மாதிரி இந்த வீடியோ போகும். இந்த சீரீஸ்குள்ள டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை, பட் எல்லாமே ஒரே லைனை ஒரே செயினாக இருக்க விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை நீங்கள் கட்டாயமாக இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வர்றது அவா, 2வது இருக்கிறதுக்கு பேர் ஆசை, 3வது வர்றதுக்கு பேரு காமம், 4வது வர்றதுக்கு பேரு மோகம், மோகித்தல் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ 5வதா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு நிச்சலனமா நீங்க இருக்கிறது. இந்த 5 நிலைகள்ல 4 நிலைகள் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதை சுற்றி 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 வரக்கூடிய விஷயங்கள் இந்த 4. இந்த 4ஐயும் நீங்க வென்றா மட்டும்தான் உங்களால 5வது நிலையான இந்த நிச்சலன நிலைக்குள்ள போக முடியும். இல்லை அப்படின்னா உங்களால கட்டாயமா போக முடியாது. பட் இப்போ நம்ம அதுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நிலைகளையுமே நம்மளால பைபாஸ் பண்ணவும் முடியும் நடுவில் இருக்கிற விஷயங்களை. அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இதுக்கான ப்ராக்டிசஸ் நான் இங்கே கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அது நம்ம செகண்ட் லெவல் கிளாஸஸில் கொடுத்துருக்கோம். அதுக்கு டெடிகேஷன் வேணும், நிதானம் வேணும். அதனால தான் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பட் இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா அவா அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஒரு ஐஃபோன், சரிங்களா? ஒரு ஐஃபோன் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஃபோனை பார்த்த உடனே இந்த ஃபோன் நல்லா இருக்கு, என்ன இது புது ஃபோனாக இருக்கே, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் நமக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் எழுவதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா அவா அப்படிங்கிற டேர்ம். இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு அவா எழுது அப்படின்னா அந்த காலத்தோட வேர்ட்ஸ் இதெல்லாமே. அவா அப்படின்னா இதை பார்த்த உடனே ஓகே, இந்த ஒரு ஃபோன் இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இது அவா. இதுக்கு அடுத்து 2வது இருக்கிறதுக்கு பேர் ஆசைனா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஃபோன் கிடைச்சா நல்லா இருக்குமே, இது யூஸ் பண்ணா நமக்கு நல்ல ஒரு பிரயோஜனமா இருக்கும், நல்லா இருக்கும், நம்ம கிட்ட இருந்தால் இது நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதை கடந்து போறோம் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் ஆசை. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துல அவாவோடைய ஆசையோடையும் நிறைய விஷயங்களை கடந்து போயிருப்போம் வாழ்க்கையில. இது அவாவோட நிக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆசைன்னு வரும்போது ஓகே தான், சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது ஒரு நிலை வரப்போகுது. இந்த நிலை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சரான நிலை இந்த நாள்லையுமே, சரிங்களா? பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டேஜ் இந்த 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் தான். 3வது ஸ்டேஜுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமம் அப்படின்னு சொல்லுவோம். காமம் அப்படின்னா இது ஒரு டேபோவான ஒரு வேர்டா இன்னைக்கு காலகட்டத்தில் போயிடுச்சு. காமம் அப்படின்னா ஃபிசிக்கல் இன்டிமேசி, செக்ஸ், இதை பற்றி தான் நம்ம எல்லாரோட மைண்டுக்கும் காமம்னா வரும். ஆனால் உண்மையான காமம் அப்படிங்கிறதுக்கான பொருள் அது கிடையாது, சரிங்களா? காமம் அப்படின்னா 24 மணி நேரமும் ஒரே விஷயத்தை பற்றிய சிந்தனை. இந்த ஃபோன் எனக்கு வேணும் வேணும், இந்த குழந்தைங்கலாம் பண்ணும் பார்த்தீங்களா, எனக்கு இது வேணும் 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 வேணும், 24 ஹவர்ஸ் நான் சாப்பிட மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னு அதை பற்றின சதா சர்வ காலமும் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் காமம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சக்திக்கு ஒரு பேர் சிவனுக்கும் சக்திக்கும் ஒரு பேர் சிவகாமி, சிவகாம சுந்தரேஸ்வரர்னு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, சதா சர்வ காலமும் 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா சிவகாமத்துல லயிச்சிருப்பாங்க. சிவ அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெருப்பையும் காற்றையும் இணைத்து நீங்க செய்யக்கூடிய அந்த பயிற்சியோட தன்மை உங்களுக்குள்ள ஒரு பிளஷரை கொடுக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு சதா சர்வ போதை நிலையிலேயே ஒரு ஞான நிலையிலேயே லயிச்சிருக்கிறதுக்கு பேர் சிவகாமம் அப்படிங்கிறது. இப்போ புரியுதுங்களா அந்த பேரை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண்கள் இருக்காங்க அப்படின்னா பல்வேறுபட்ட ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணுறாங்க. இந்த ட்ரெஸ் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறது ஆசை, சாரி அவா.
ஓகே இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் அவா. இந்த ட்ரெஸ் நான் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா அது பேர் ஆசை. இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, இதுக்கு பேரு காமம். இதே பசங்க அப்படின்னா பசங்களோட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கார் நம்ம வந்து நல்லா இருக்குப்பா, அழகா டிசைன் பண்ணியிருக்கான், ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கா, அது வந்து நல்லா இருக்கு. இல்ல வந்து நீங்க வந்து இல்ல ஃபெராரி நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இல்ல அப்படின்னா வந்து பென்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கார்ஸ் நீங்க பாக்குறீங்க, மெசரிட்டி இருக்கு, மெசரிட்டி பார்த்தோன்னே பா மெசரிட்டியோட லோகோ எப்படி இருக்கு, எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் பாரு இந்த கார்காரன், இல்ல ஆஸ்டன் மார்டின் இருக்கு, இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அவா. இதுவே இந்த கார் நான் இதுல ஏறி உட்காந்து ஓட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கார் ஓட்டணும்னு ஆசையா இருக்குப்பா, எனக்கு இந்த பொருள் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இப்ப அதுக்கான பணமோ இல்லை சூழ்நிலையோ இல்லைன்னு சொல்லும்போது ஆசை அதோட அது கலைஞ்சு போயிடும். நிறைய பேருக்கு இது வாழ்க்கையில் நடந்திருக்கும். மூணாவதா எனக்கு இது வாங்கியே தீரணும், நான் இதை வாழ்க்கையில் இதை அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சிலர்லாம் சுத்துவாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் காமம். சரிங்களா, இந்த 3 நிலைகளை வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான்காவதா ஒரு நிலை இருக்கு, அதுக்கு பேர் தான் மோகம். மோகம்னா என்ன அப்படின்னா, நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்த அடையணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி நீங்க எடுப்பீங்க பாத்தீங்களா, எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு வந்து நீங்க வந்து ஆரம்பிப்பீங்க பாத்தீங்களா, இந்த காரு வாங்குறதுக்கு நான் என்னத்தையாவது பண்ணி இந்த காரை நான் வாங்குவேன், நான் 24 மணி நேரம் நான் வேலை செய்யறதே இந்த காரு வாங்குறதுக்காக. இந்த பக்கம் பெண்கள் வந்து எப்படின்னா, நான் வந்து இது எப்படியாவது இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கியே தீருவேன் அப்படிங்கிறது இல்லை. குழந்தைகள் வந்து நான் எதனா ஒரு டெக்னிக்கலா பண்ணி அடம் பிடிச்சி சண்டை போட்டு அழுதாவதோ நான் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன் பாத்தீங்களா, அந்த பொருளை வந்து தன்வசமாக்கறதுக்கு. ஆனா நம்ம இந்த இடத்துல தன்வசமாக்கறதுக்குன்னு பெருமையா பேசுவோம், ஆனா நம்ம அந்த பொருளின் வசமாகறோம் பாத்தீங்களா, இதற்கு பேரு தான் மோகம். புரியுதுங்களா, பொருளை வச்சு நான் இதை சொல்லிட்டேன். இப்போ மனிதனா இருக்கிறனால இந்த இடத்துல நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நான் பேசுறேன் இந்த இடத்துல. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பார்க்கும்போது இவங்க நல்லா இருக்காங்க, ஓகே இவங்க நல்லா இருக்காங்க, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காங்க, இல்ல வந்து இவங்க வந்து ஒரு தேஜஸா இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கு பேர் அவா. இது இவன் எனக்கு காதலியா வரணும், இவன் வந்தா நல்லா இருக்குமே, இவன் வந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறதுக்கு பேரு ஆசை. சரிங்களா, அந்த ஒரு பாட்டு கூட இருக்குமே, ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே அப்படின்னா, எனக்கு இதை பார்த்துட்டு எனக்கு இப்படி வாழணும் அப்படின்னு எனக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஆசை. அடுத்த ஸ்டேஜ், சதா சர்வ காலமா அந்த பையனை பத்தியோ பொண்ணை பத்தியோ நினைச்சிட்டே உட்காந்துருக்குது, அவன் வந்தா நல்லா இருக்கும், இருந்தா நல்லா இருக்கும், கூட இருந்தா இவன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படி, இதுக்கு பேர் காமம். இவங்களை அடையறக்குன்னு வந்து இந்த படத்துல காட்டுவாங்க தெரியுமா, போய் நான் வந்து அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ண போறேன், நான் மயக்க போறேன், 24 மணி நேரம் இதே பொழப்பா சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு மோகம். புரியுதுங்களா, மோகித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது. மோகம் அப்படிங்கிறது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஸ்டேஜ். நம்ம என்ன நினைப்போம், அந்த பொருளையோ அந்த நபரையோ அந்த விஷயத்தையோ அடையறதுக்காக நம்ம வந்து அதை நம் வசம் படுத்துறதுக்காக நம்ம வந்து யோசிக்கிறோம்னு நினைப்போம். அதன் வசமானனாலதான் நம்ம இவ்வளவு யோசிக்கிறோங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது அப்படிங்கறத நீங்க எல்லாருமே இந்த இடத்துல கண்கூடா ஓப்பனா கண்ணை திறந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, நான் அந்த பொருளை அடையறதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு பேசுவீங்க. ஆனா அந்த பொருள் உங்களை தன் வசப்படுத்துறதுனால தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. சரி இந்த பொருளையோ இந்த நபரையோ ஏதோ நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் வரும், அப்பா அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பொருளையோ அந்த நபரையோ நீங்க அவ்வளவு சீக்கிரம் கண்டுக்கவே மாட்டீங்க. இது நடந்திருக்கும். அதான் என்கிட்ட வந்துருச்சுல, இந்த கார் வந்து வாங்குற வரைக்கும் காரு காரு காருன்னு சதாசர்வ காலம் தூங்காம உட்காந்துருப்பீங்க. அந்த ட்ரெஸ் வாங்குற வரைக்கும் ட்ரெஸ்ஸுன்னு ட்ரெஸ்ஸோட நினைப்பாவே இருப்பீங்க. ஆனா அது உங்ககிட்ட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு வாட்டி அதை போட்டுட்டீங்க, அந்த ஒரு அவா, ஆசை, காமம், மோகம் இந்த 4 முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வாட்டி அது எப்போ அதை எடுத்து போடுவீங்க. இது யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் தயவு செய்து கமெண்ட்ஸ்ல சொல்றீங்களா, தெரிஞ்சுக்கங்க நீங்களே என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்பா இது என்கிட்ட கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் இது ஏன் பொருள், நான் எப்ப வேணாலும் யூஸ் பண்ணுவேங்கிற ஒரு நிலை வருது இல்ல. அது நிறைய பேர் யூஸ் பண்ணாம இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம் ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு ஐபோனோ இல்ல சாம்சங் ஆப் கேலக்சி போனோ இல்ல ஏதோ ஒன்று வாங்கி வச்சிருப்போம், கடைசியில் அதை யூஸே பண்ணாம தூக்கி போட்டிருப்போம் நம்ம. அது ஒரு ஓரமா வீட்டுல எங்கேயாவது குப்பையில கிடக்கும். அப்போ அந்த இடத்துல அது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிச்சலன நிலைக்குள்ள போகும் கடைசியா. புரியுதுங்களா, இது இருந்தாலும் ஒண்ணுதான். இல்ல அது வாங்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்பு மனம் எல்லாத்தையும் சிந்தி ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி வாங்கியிருப்போம், கடைசியில அதோட நினைப்பே இல்லாம நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி எதனா ஒரு பொருள் நீங்க கஷ்டப்பட்டு இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதை தூக்கி குப்பையில போடுறதுக்காகவா நீங்க யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு ரீகால் பண்ணி பாருங்க. அதான் நிச்சலன நிலை அப்படிங்கிறது. இப்போ இந்த நிச்சலன நிலைய இந்த 3 விஷயம் இல்லாம நம்மளால பைபாஸ் பண்ணி அடைய முடியும்.
சரிங்களா. இதுதான் நிஷ்சலன வியோம கிரியா அப்படிங்கிற ஒரு கிரியா போயிட்டு இருக்கு. ஸோ அது செகண்ட் லெவல் கிளாஸஸ்க்கு மட்டும் தான் கொடுப்போம். வெளியே யாருக்கும் நம்ம வந்து பிரைவேட்டாக அதை இனிஷியேட் பண்றது இல்லை. ஸோ அது இல்லாம இந்த விஷயங்களை எப்படி அடைய முடியும்னா, இந்த அவா வருது பாத்தீங்களா, இதை பார்க்கும் போதே இது ஃபோனு ஓகே பார்க்க நல்லா இருக்கு, இதோட நீங்க நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா ஆசை காமம் மோகத்துக்குள்ள போகாம நேரா நிஷ்சலன நிலைக்குள்ள இப்படி வந்து நீங்க ஜாயிண்ட் ஆயிருவீங்க. இதுதான் இதுக்கான ரகசியம். இல்ல நீங்க வந்து ஆசையை தாண்டி அவாக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சிட்டீங்கனாலே நீங்க முடிஞ்சீங்க. அந்த காமத்தையும் மோகத்தையும் தாண்டாம உங்களால இந்த நிஷ்சலன நிலைக்குள்ள வர முடியாது. மிகப்பெரிய போராட்டமா போய் முடிஞ்சிடும். எத்தனையோ ஆண்களையோ பெண்களையோ நம்ம வந்து வாழ்க்கையில கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. எத்தனையோ பொருள்களை, எத்தனையோ காருகளை, எத்தனையோ ட்ரெஸ்ஸுகளை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. நல்லா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. நல்லா இருக்குன்னு நினைச்சதோட விட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை. அதை பத்தி நீங்க மறந்துருப்பீங்க. இன்னைக்கு கூட அப்படி ஒரு விஷயத்த நம்ம நினைச்சோமாங்கிறத, சின்ன வயசா இருக்கும்போது இதை நான் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னல அப்படிங்கிறதோட முடிஞ்சிடும். ஆனா இது எனக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அதை போட்டு உங்களை கஷ்டப்படுத்தும். 24 மணி நேரமும் இதை நான் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 24 மணி நேரமும் உங்களை கஷ்டப்படுத்தும். அதை அடையறதுக்காக நான் என்ன செயல் வேணாலும் செய்யறேன் அப்படின்னா உங்க உடல் மனம் உயிர் வருத்தப்படும். சரிங்களா. அதை வருத்தி அதை அடைஞ்சாலுமே வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. கடைசி தூக்கி தான் உரமா போட போறீங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. வள்ளலார் அதனால தான் அழகா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சன்மார்க்கத்துல இருக்கவங்களுக்கும் ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கும் அவா இருக்கணும், அதை தாண்டி வந்து ஒருத்தர் வந்து காமோதகனா மாறிடக்கூடாது, மோகித்தல்குள்ள போயிடக்கூடாதுன்னு வள்ளலார் வந்து சொல்லுவாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி 24 மணி நேரம் இது வேணுங்கிற ஆசையோ இல்ல காமமோ மோகமோ இருக்கக்கூடாது. ஓகே இது நல்ல விஷயமா இருக்கு, இது இருந்தா நல்லா இருக்குங்கிறதோட முடிச்சுட்டீங்க. மேலோட்டமா உங்க வாழ்க்கைய தாமரை இலை மீது இருக்கும் தண்ணீர் போல வாழ்ந்துட்டீங்க இந்த ஆசைகளை வச்சு அப்படின்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. புத்தரும் அதான் சொல்றாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்றாரு. ஒரு விஷயத்து மேல நீங்க ஆசைப்பட்டாதான் அது வேணும்னு நினைப்பீங்க, அதுக்காக ஓடுவீங்க உங்களோட நிஜமான பர்பஸை மறந்துட்டு. ஸோ அந்த இடத்துல ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். ஆனா அவா இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. எல்லாத்துக்குமே ஒரு பொருளோ ஒரு நபரோ எது மேலேயோ ஓகே இது நல்லதா இருக்கு, இது இருந்தா நல்லா இருக்குங்கிறதோட நிப்பாட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு. இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்குள்ள டீப்பா இறங்குனீங்க அப்படின்னா பிரச்சனை நிச்சயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த நிஷ்சலன நிலையை அடையறதுக்கு அவாவோட மேலோட்டமா உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்னது உங்க எல்லாத்துக்குமே அவானா என்ன, ஆசைனா என்ன, காமம்னா என்ன, மோகம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நிஷ்சலன நிலைன்னா என்னன்னு எல்லாருமே இந்த நிஷ்சலன நிலைக்கு தான் வர பாக்குறாங்க. ஏன்னா எந்த பொருளை எந்த நபரை எதை பார்த்தாலும் உங்க மனம் வந்து எந்த ஒரு சஞ்சலனமும் படாம நிஷ்சலனமா இருக்கணும். சலனப்படாம இருக்கிறதுக்கு பேர் நிஷ்சலனம் அப்படின்னா ஆடாம அசையாம. ஓகே இந்த லைட்டை பாக்குறேன்னா சரி ஓகே இந்த லைட் ஓகே எதுக்காக தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம், முடிஞ்சு போச்சு. இந்த போனை பாக்குறேன்னா ஓகே இந்த ஐபோன் நல்லா இருக்கு, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தேவை வரும்போது நான் வாங்கிக்கிறேன். இவங்க இந்த ஒரு நபர் இருக்காரா, சரி ரொம்ப நல்ல நபராக தான் இருக்காரு, ஓகே இன்கேஸ் அவங்க கூட தான் என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா ஓகே ஃபைன். இதோட நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சுமூகமா போயிருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்வமும் சிவமயம்.